ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீறிய சென்னை நாட்டு கிளாசிக்கல எபிசோட் 119 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் அப்படிக்குள்ள போயிடலாம். கண்டிப்பா உன்னை நாங்க விடுவிக்கிறோம். அதுக்கு முன்னாடி உனக்கு இருக்கிற ஒரு ஆசையை நான் நிறைவேற்றேன். நான் உன்னை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே உனக்குள்ள இருக்கிற பலமும் வீரமும் தான். அதை வீணாக விடுறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. உன்னோட ரூபத்துல நான் உயிரோட இருக்க போறேன். இந்த மாதிரி எவ்வளோ பேரை வச்சுக்கிறானோ. அப்போ சரி, நான் தோக்குற வரைக்கும் தான் உங்களுக்கு சேஃப். ரொம்ப நன்றி. வேலை முடிஞ்சது. அவரால் இனி ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் தான் உடல் மாற முடியும். ஆனா அடுத்த வாட்டி நீங்க சொன்ன மாதிரி தான் அவருடைய டிரான்ஸ்ஃபரன்ஸ் ஜூட்ஸுக்கு வெசலா பயன்படுற தகுதியை என் உடல் இழந்துருச்சு. நான் உயிரோட இருந்த நோக்கம் அதுதான். இப்ப அது போயிடுச்சு. இப்ப நான் உயிரோட என்ன நான் என்ன செய்யணும்னு இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் வெசலா இருக்கிறதுக்கு பிறந்தவ இல்ல, அந்த வெசலை கண்டுபிடிக்கிறதுக்கு பிறந்தவன். அது நான் தான் இங்க பத்திரமா கொண்டு வரணும். அதுல என்னோட உயிரை பிரிஞ்சாலும் சரி, என் தோல்விக்கு பிராயச்சித்தமா ரோச்சிமா இருக்கும். நான் இதை செஞ்சே ஆகணும். இவன் உடம்பே எடுத்துருக்கலாம் இல்லையா? அங்க போயிருக்காங்க. பயன் இல்லாத என்னுடைய உயிருக்கு ஒரு பலன் கிடைக்கும். உனக்கு தான் ஸ்ட்ராங்கான உடம்பு வேணுமே, அதெல்லாம் வீக்கா இருக்கும். என்ன இவ்வளவு வேகமா வரும்? அதுக்குள்ள வந்துட்டாங்க. அகமாரு மாமா எல்லாத்தையும் வச்சுட்டீங்கன்னா உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடு. ஓ இது நோண்டுதுன்னு செம்ம வேற லெவலியா அது. பக்கமா வரும். ஓடு. அது ஒரு பொண்ணு இருக்குமே, அது காணுமே. கதை முடிச்சு நீ இப்படி மாட்டிக்கிட்டான். அகமாரு நல்ல வேலை செஞ்சிருக்க. ஒண்ணுமே ஆகல. அகமாரு ஜாக்கிரதை. இதுக்கு மேல நீ என்ன பார்த்து கொலைக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். ஒட்டங்க. ஐயோ முடிஞ்சா இதுல இருந்து தப்பிச்சு காட்டு. ஐயோ அது வெடிச்சிட போகுது வேற. நான் வந்துட்டேன். அவங்களை என்னால பார்க்க முடியல. என்னடா ஆச்சு? இங்க விழுந்துட்டானுங்க. பெரிய பள்ளத்துல போய் விழுறாங்க. இவன் எப்படி விழுந்தான்னு தெரியல. எல்லாம் ஒரே மரத்துல தானே இருந்தானுங்க. வெடிக்கும் போது எல்லாம் விழுந்தானுங்க. என்ன இது? இங்க என்ன நடக்குது? அவங்க எங்க? கேபா அக்கமாரு எங்க போனாங்கன்னே தெரியல. இப்ப அவளை நாம தான் சமாளிச்சாகணும். வேற வழியே இல்ல. இவளை நான் பாத்துக்கிறேன். நீ இதை எடுத்துக்கிட்டு சிக்கமாரு மட்டும் கரெக்டா பொண்ணுதான் சொல்றத செய். இவனுங்க பொண்ணுக்குதான் ஆவாது. ஓ வந்துட்டான். இங்க எப்பறா அதுக்குள்ள? அப்பா அரக்க மாதிரி வராங்க. அங்கதான் டம்மி மாதிரி படுத்துனான். எடுத்துட்டு போயிட்டானே. ஐயோ இவன் ரொம்ப மோசம் போல இருக்குது.
கூட இருக்க ஆளுங்களே இவனை பார்த்து பயப்படுறாங்க. மன்னிச்சிரு நரோட்டோ, நான் தப்பா கணக்கு போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டா தான் போட்ட. கிம்மி மாறோ, இவங்களே மோசமானவங்க, அவங்களே இவனை பார்த்து பயப்படுறாங்க. எடுத்துக்கிட்டீங்க டையூயா. அது சரி, மத்தவங்களா எங்க மிச்சம் இருக்க 3 பேருக்கு என்ன ஆச்சு? சவுண்ட் நிஞ்சாஸ் கிட்ட இருந்து இதை எதையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்காக நீ இப்ப திரும்ப வந்திருக்க? உன்னோட உடல் இந்நேரத்துக்கு உன்னோட உடல் தானா நகர கட்டத்தை என்னுடைய உடல் எப்போவோ கடந்து போயிடுச்சு. எண்ணத்துடைய சக்தியால தான் நான் என்னுடைய உடலை நகர்த்துறேன். வாய்ப்பே இல்ல. சாவுக்கே சவால் காட்டுறியா? இப்போதான் எனக்கு எல்லாமே தெளிவா புரியுது. மனித உடல்ல இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட உயிரும் நடுவுல உட்கார வச்சுட்டு 2 பேரும் பயங்கரமா அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரோச்சிமாருவோட கனவு எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரோச்சிமாரு இதுக்குள்ள இருக்கிறவன் ஒரோச்சிமாருவோட மிகப்பெரிய கனவு. இதுக்குள்ள ஒரோச்சிமாரு ஆசைப்படுற ஒரு உடல் இருக்கு. ஆனா இதை நீங்க கொண்டு வரதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டீங்க. இவனே அவளை கொண்டுடுவான் போல இருக்கு. சேர்த்து சமாளிக்கணுமா? ஆனா இவனை பாக்குறதுக்கு சாதாரண ஆள் மாதிரி தெரியல. இவனை எப்படியாவது சமாளிச்சு சாஸ்கேவை காப்பாத்தியாகணும். பயங்கரமா ஏதோ பண்ணி வச்சிருக்கானுங்க. இத பாரு, நீ பேசுறது எனக்கு புரியல. இடி, இருடா. நீ பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு கடுப்பாகுது. நருட்டோ, ஒழுங்கா எங்க சாஸ்கேவை திருப்பி கொடுத்துரு. ஏ பைத்தியம், மாறவே மாட்றான். ஐயோ இவன் வேற அவசரப்படுது. அவசரப்படுறாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு எதுக்கு தம்பி போறீங்க? அடி வாங்கிட்டு வாங்கிட்டு யோசிப்பாங்க வேற. டையூயா, நான் நினைச்சா உன்னோட உயிரை இங்கேயே இப்பவே முடிக்கலாம். ஆனா நீ பண்ண வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு. அந்த காரணத்துக்காக மட்டும்தான் நான் உன்னை உயிரோட விடுறேன். அப்புறம் என்னோட வேலை இந்த பக்கத்துல பாக்குறத பெரிய உருவமா தெரியுது. ஒரு சுமாரு கிட்ட கொடுக்கறது தான். ஆனா நீதானே அதுக்கான நேரம் போயிடுச்சுன்னு சொன்ன. நான் சொன்னது உனக்கு புரியல. இந்த உலகத்துல இருக்க வேற எதையும் விட இந்த உடலை தான் ஒரோச்சிமாரு எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னேன். இது அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வெசல் தானே? சரியா சொன்ன டையூயா. அது மட்டும் இல்ல, இந்த உடலை நான் அவர்கிட்ட ஒப்படைச்சு அவரை நான் சந்தோஷப்படுத்த போறேன். அப்புறம் இங்க இருக்கிற 2 முட்டா பசங்களையும் நீ கவனிச்சுக்கோ. அவனுங்களோட முட்டாளு. அவன் சாஸ்கேவை தூக்கிட்டு போறான். இப்படி நடக்க கூடாது. நம்ம ஏதாவது பண்ணணும். கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. எப்படி பொறுமையா இருக்க முடியும்? யோசிடா நாம அவனை முதல்ல. இழக்க போறோம். அவன் சாஸ்கேவை தூரமா தூக்கிட்டு போறான். நருட்டோ சொல்றதும் அவன் என்ன ஆனான்னு தெரியல. இந்த படத்துல விழுந்தாங்க. நம்ம கிராமத்துக்கு கூட்டிட்டு வரணும். அதான் நம்ம வேலை. இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சாக்கணும். இல்ல இந்த மிஷன்ல நம்ம கதை முடிச்சிடும். நீ பார்க்காத. உங்க 2 பேரோட கதையையும் எங்கேயே இப்பவே முடிக்கிறேன். நருட்டோ, நான் சொல்றத கேளு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஆனா அதை நீ அப்படியே ஃபாலோ பண்ணணும். சொல்றத கேளுடா. ஏதோ சம்பவம் இருக்கு. அவகிட்ட இருக்கிற ஒரே நல்ல மூவ் அந்த ஷேடோ க்ளோன் ஜுட்சு தான். பக்கத்துல வராம அவனால எதுவும் செய்ய முடியாது. அப்புறம் அவன் மிட் ரேஞ்ச் காம்பேக்ட் டைப். அவன் ஷேடோ ஜுட்சுவை வச்சு ஒருத்தனை அசையாம பாத்துக்க முடியும். இவன் தான் இந்த கூட்டத்துக்கு தலைவனா? இது என்னடா ஆயுதம்? பேசினது போதும், வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம 2 பேரை எதிர்த்து அவ ஒருத்தி மட்டும் தான் இருக்கா. நம்ம ஒன்னா சேர்ந்து செயல்பட்டா கண்டிப்பா இதுல ஜெயிக்கலாம். என்ன சொல்ற நருட்டோ? நான் ரெடியா இருக்கேன். நீங்க மொத்தம் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, என் ஒருத்தியால உங்க எல்லாரையும் காலி பண்ண முடியும். நாங்க இங்க டீம் ஒர்க் வச்சு உன் கதையை முடிச்சு காட்டுறோம். நாங்க யாருன்னு காட்டுறோம். வாங்க பாத்துக்கலாம். நருட்டோ, சீக்கிரம். ஒரே குத்துல நாக் அவுட் பண்ணி காட்டுறேன்.
ஓ அவன் தப்பிச்சு போக போறான். ஐயோ, உங்க அப்பனுக்கு பேன்னு காட்டு விட. டீமா செயல்பட போறோம்னு சொல்லிட்டு இப்ப அவனை மட்டும் தனியா அனுப்பியிருக்கா. காசுக்கு தேட போயிட்டான் போல. ஐயோ ஐயோ. அவ்வளவு சீக்கிரம் மாட்ட மாட்டேன். எத்தனை முறை ஏமாறுது இந்த பொண்ணு பாவம். நல்லதா இருக்கு. ஆனா என் தாத்தா காலத்து ட்ரிக்குக்கு ஏமாந்துட்டேன். பொடி பயலே, உனக்கு என்ன தைரியம்? தைரியம் இருக்கு. அதான் திட்டம் போட்டு அவன் தப்பிக்கிறதுக்கு நேரத்தை உருவாக்கி விட்டு கொடுத்தேன். இருக்கிறதே பிடிச்ச விஷயத்த சின்ன சின்ன விஷயத்த விளையாடிடுறான். ஜூட்ஸு மட்டும் அவனுக்கு ஆயுதம் கிடையாது. இல்ல சின்ன விஷயத்த பெருசா பிளான் போற மாதிரி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். உன்னால கண்டிப்பா முடியும். அதான் ஆப்பனண்ட் வீக் எல்லாமே நம்ம பெருசாவே யோசிப்போம், சின்ன விஷயத்துல கோட்டை விட்டுரும். கொஞ்சம் பொறுமையாகிரு சாஸ்கே. கீபோர்டு நிலைமை தான் என்னன்னே தெரியல, பள்ளத்துல விழுந்தா. அந்த பையனை நினைச்சா பாவமா இருக்கு. பலவீனமான உடலை வச்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக போயிருக்கான். காபோட்டோ, நீ அவனுக்கு என்ன உத்தரவு கொடுத்தன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன கேட்டா அது ரொம்ப கொடூரமா இருக்கு. கிமிமாரோக்கு நான் எந்த உத்தரவும் கொடுக்கல. அவனா போனா பிடிக்காத விஷயத்தை திரும்ப செய்ய வைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவனாதான் விருப்பப்பட்டீங்க. கை வந்துருச்சியா? அதுவும் உங்களுக்காக, உங்க மேல இருக்கிற மரியாதைக்காக. காபோட்டோ, கண்டிப்பா நீ ஒரு மனசாட்சியே இல்லாத கொடூரமான ஒருத்தன் தான். லார்ட் ஓரோச்சிமாரு, கிமிமாரு தான் இதுக்கு சரியான ஆளு. உங்களுக்காக தான் அவன் உயிரோடவே இருந்தான். உங்களை மாதிரி அவனோட எண்ணங்களும் இருள் சூழ்ந்துதான் இருக்கு. அவன் உங்களை கடவுள் மாதிரி பாக்குறான். உங்களுக்காக அவனோட உயிரையே அர்ப்பணிக்க தயாரா இருக்கான். அதுக்கும் மேல அவன் ஷினோபி கிளானை சேர்ந்தவனா இருக்கான். இருக்கிறதுலயே அவனுக்கு தான் பலமான உடல் இருக்கு. அவன் உண்மையான கேக்கி கென்காய். சமீப காலத்துலதான் அவனுக்கான மதிப்பு மொத்தமா போச்சு. ஆமா, அந்த இழப்பை பத்தி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னும் என்னால அதை ஏத்துக்க முடியல. என்னோட எண்ணம் முழுக்க அவன் தான் நிறைஞ்சிருக்கான். என்னோட உயிருக்கு ஏத்த சிறந்த உடல், நான் எனக்கு வேணும்னு எதிர்பார்த்த ஒரு உடல். கிமிமாரோ, இந்நேரம் அவனுக்கு உடல் பிரச்சனை மட்டும் வராம இருந்திருந்தா உடம்புல ஏதோ வீக் ஆயிருக்கு. இன்னும் சிறப்பா செஞ்சிருக்கலாம். இவங்க கூட இவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க அந்த சாசுகே பையன். என்னோட கைகள். இந்த நொடியில இருந்து உன்னோட கைகளால உனக்கு எந்த பயனும் இருக்காது. அந்த கைகளை பயன்படுத்தாம உன்னால ஹேண்ட் சைன்ஸ் பண்ண முடியாது. உன் வாழ்க்கை முழுக்க நின்ஜுட்சுவை நீ மறந்துடு. இந்த கிராமத்தை அழிக்கணுங்கிற உன்னோட மோசமான திட்டத்தை இங்கேயே மொத்தமா முடிக்கிற. உன் முட்டாள்தனத்துக்கு ஒரு அளவே இல்ல ஓரோச்சிமாரு. உன்னை என் கூட கூட்டிட்டு போக முடியலங்கிறது தான் என்னோட வருத்தமே. உன் கதை முடிஞ்சது சீடனே. வாய்ப்பு கிடைச்ச அடுத்த திரும்ப போகட்டது தான் தப்பு. திரும்ப வந்துட்டான். இவருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டது பிரயோஜனமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு கதற விட்டுருக்காரு, அவ்வளவுதான். அவங்க யாரும் இங்க வரல. சாஸ்கே இங்க வந்த மாதிரி தெரியல. அவன் மட்டும் குறுக்க வராம போயிருந்தா நான் இவ்வளவு வழியை அனுபவிச்சிருக்க மாட்டேன். ஆனா இந்த உலகத்துல எல்லா நேரத்திலையும் நம்ம போடுற திட்டங்கள் நாம நினைச்ச மாதிரி நடக்கிறது இல்ல. நான் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தா போதும், நான் நினைச்சது நடந்துரும். பசங்களாலதான் சாசுகே தப்பிச்சான். டையுயா திரும்பி வந்ததும் நான் அவளை கொன்னுதான் ஆகணும். அசையாம வந்துட்டான்டா. ஹேய், நருட்டோக்கு மட்டும் பெரிய பெரிய ஆளுங்க தான் வரானுங்க. எப்படி மாறி இருக்கான். வெறியில வந்திருக்கான்.
சரி இரு, உன் கதையை எப்படி முடிக்கிறதுன்னு யோசிக்கலாம். இவனுக்கு கேட்க கேங்காயினா இவனுக்கும் டிஎன்ஏ பவர் இருக்கும். அப்போ உன்னோட கண்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. இந்த பொடியனுக்குள்ள ஏதோ வித்தியாசமான சக்கரா இருக்கு. ஒரோச்சி மாறுபடிய திட்டம் என்னங்கறத சொல்லிடு. சாஸ்கேவுடைய உடலை வச்சு அவன் என்னதான் பண்ண போறான்? உடம்பதாண்டா வேணும் அவனுக்கு. அவ்வளோதாண்டா. ஒரோச்சிமாரு ஏற்கனவே இம்மோர்டாலிட்டி ஜூட்சுவை அடைஞ்சிட்டாரு. ஆனா எல்லா ஜூட்சுவையும் அடையறதுக்கு கண்டிப்பா நிறைய காலங்கள் தேவைப்படும். ஏன்னா அது இந்த உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன இப்ப? சாஸ்கேவுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? அவரோட உயிர் பிரியாதுன்ற காரணத்துக்காக அதுக்கேத்த மாதிரி அவருடைய உடலும் அழியாம இருக்காது. அதனால அவருடைய உடல் அழியறதுக்கு முன்னாடி அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த உடலை வெசல்ல வச்சிருக்கணும். அப்படின்னா அவன் சாஸ்கேவுடைய உடலை உபயோகிக்க போறானா? சரியா சொன்ன. அதேதான். இல்ல, சாஸ்கேவை தொட முடியாது. ரெண்டு எடுத்துட்டான். நடக்க விட மாட்டேன். அந்த பொடியனால சாஸ்கேவை காப்பாத்த முடியும்னு நீ முட்டாள்தனமா கணக்கு போட்டுட்ட. அது மட்டும் இல்லாம உன்னோட டீம் இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னு யோசிச்சு பாரு. உங்க வழியில ஏற்பட்ட தடைகளை கடந்து போறதுக்கு அங்கங்க உன் டீம்ல இருந்த ஒருத்தரை எழுந்துட்டு தான் இங்க வந்திருக்கா. அதேதான் நீங்களும். நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? சாஸ்கே அவ்வளவு சிறந்தவனா? உனக்கு மரம் மட்டும் சிறந்தவனா? ஷினோபியை காப்பாத்துறதுக்கு நீ இன்னும் உன் டீம்ல எத்தனை பேர் தான் இழக்கலான்னு இருக்க? உனக்கு தலைவனா இருக்க தகுதியே இல்ல. நீ கேட்குற எல்லா கேள்வியும் அவளே கேட்டுக்கணும். நீ சொல்றதும் சரிதான். ஒரு சூனினா நான் ஏத்துக்கிட்ட முதல் வேலை இதுதான். அதுலயும் உங்களை மாதிரி சக்தி வாய்ந்த எதிரிகளை எதிர்க்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா அம்மா பொறுப்பேற்று ஃபர்ஸ்ட் மிஷினே இவ்வளோ பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஒரு சூனினா என்னோட ஆட்களை பாதுகாப்பா வச்சுக்கிறது என்னுடைய கடமை. நீங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க ஒருத்தனை காப்பாத்துறதுக்கு இத்தனை பேரோட உயிரை பணைய வைக்கிறேன்னு நீ யோசிக்கலாம். இது ரொம்ப ஆபத்தான மிஷன் தெரிஞ்சும் இவங்க எல்லாருடைய உயிரையும் நான் பணைய வச்சிருக்கேன். இவ்வளவு தெரிஞ்சும் எதுக்காக நீங்க எங்களை எதிர்க்கிறீங்க? பதில் ரொம்ப வேடிக்கையா இருக்கும். எங்களுக்கு கொடுத்த வேலையை முடிக்கிறதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். அது மட்டும் இல்லாம நண்பனை கடத்திட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு அவனை காப்பாத்தாம கண்டிப்பா நாங்க யாருமே இங்க இருந்து பின்வாங்க மாட்டோம். அதுக்காக எங்க உயிரை பணைய வைக்கவும் நாங்க தயங்க மாட்டோம். ரெண்டு தப்பான வழியில போறான்ட்டு என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். இதெல்லாம் எங்க இவ்வளவு புரிய போகுது? உண்மையை சொல்லணும்னா ஒரு தலைவனா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத, எதை பத்தியும் கொஞ்சம் கூட கவலையும் இல்லாத ஒரு சோம்பேறி வீரன் தான் நான். ஆனா என் கூட வந்த டீம்மேட்ஸ்க்காக நான் ஒரு சில விஷயங்களை சிறப்பா செய்வேன். அதுதான் அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறது. இந்த பாரு, இன்னும் கூட என் கூட வந்த வீரர்கள் யாரையுமே நான் கைவிடல. அதை விட முக்கியமா என் கூட வந்த யாருடைய கதையுமே இன்னும் முடியல. அதனால பேசாத, இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவேன். இவ இருக்கான். இவனுங்க அந்த பள்ளத்திலே சண்டை போட்டுக்கிறானுங்க. யோகிட்டியுமா எல்லாரும் வச்சிருக்காங்க. இப்ப 3. ஐயோ, சிக்கமாரு அவங்கிட்ட எதுவுமே இல்லையே. இது வேறையா? பாத்துக்கலாம். அட கடவுளே, இது ரொம்ப டேஞ்சர். இனிமையாக்குறேன். நீ என்னோட நண்பர்களை பத்தியும் தப்பா பேசிருக்க கூடாது பொடி பயலே. அவங்களுக்காவது ஒரு பாவி சிக்கமாரு என்ன பண்ணுவான்? முட்டாள் ஆக்கிடுவான் எப்படியும். ஆனாலும் அவ்வளவு பெருசு எப்படி சமாளிக்கணும்? சாஸ்கேவை எடுத்துட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன். ஓப்பா, ஒரு ஊரே கூட்டு வந்து ஒருத்தன் நினைச்சுன்னு இருப்பான். இந்த எபிசோட நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் இந்த உரைச்சி மாறு வந்து கேங்க, அதாவது வந்து அந்த மரபலியாக இருக்கிறவங்கள மட்டும்தான் சூஸ் பண்ணுறான். இயற்கையிலேயே அந்த சக்தி இருக்கிறவங்கள மட்டும்தான் சூஸ் பண்ணி எடுக்கிறான் அவன் பாடி கூட. ஸோ ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க. அப்போ ஒரு பாடியும் தான் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கான். இப்போ வேறு வழியே இல்லாமல் வேறு எதுவும் இல்லைன்ட்டு ஒரு உடம்பை இப்போ தேர்ந்தெடுத்திருக்கான் சண்டை போட்டு. இப்போதைக்கு தற்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சாஸ்கே இல்லை இப்போ வந்திருக்கானே இவன் புதுசாக ஒரு ஆள் இந்த மாதிரி சினிமாவில் தான் தேர்ந்தெடுத்து எடுக்கிறான்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி எத்தனை கிளானில் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு தெரில. ரொம்ப டேஞ்சருங்க அவன். இப்போ எனக்கு ஷிகுமார் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. அவன் ஏன்னா சோம்பேறியான கொஞ்சம் ஆளா ஒரு ஃபன் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். 3 பேரும் கண்டிப்பா முட்டாளாக்கி ஒரு 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 விஷயம் பண்ண போறேன். எனக்கு அது பார்க்கவே ரொம்ப ஜாலியா இருக்கு அடுத்த எபிசோடு. ஏன்னா இது தனித்தனியாக ஃபைட் நடந்துச்சு. ஜோஜியும் சரி இவன் நிஜியும் சரி. இப்போ 3 பேருக்கு அட் அ டைம் ஃபைட் நடக்குது. இங்கே நருட்டோ இவன் கூட, இங்கே அங்கே கீபா அங்கே பள்ளத்தில் அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். நருட்டோ இது என்னன்னே தெரியல. இப்போ அவன் என்ன பவர் அது இன்னுமே தெரியல. ஸோ அவனுக்கு பெரிய பில்டப் கொடுத்துருக்காங்க. இவன் நருட்டோவும் பெரிய ஆள் தான். பார்ப்போம் அந்த ஃபைட்டு பலமாக போக போகுது. இந்த பக்கம் கீபாவும் பார்த்தீங்கன்னா அவனும் பவர்ஃபுல் தான். பட் அவனும் என்ன பவர்னு தெரியல. அவன் வேறு 2 தலையாக இருக்கான். ஸோ அதுவுமே தெரில. எனக்கு இவங்க சொல்கிற மாதிரி சிக்கமாரு தான் இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இவங்ககிட்ட எதுவுமே இல்லை. இவங்களாம் பவர் இருக்கு, அவனுங்க ஏதோ சமாளிப்பானுங்க. இவன்கிட்ட ஐடியாஸ் அறிவு மட்டும் வச்சு தான் அவன் ஃபைட் பண்ணணும். அந்த நிழல் இருக்கு அவ்வளோதான். ஸோ இதை வச்சு இவன் என்ன பண்ண போகிறான் தெரியல. ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் சிக்கமாரு தான். அது எல்லாம் ஒருத்தரும் எவ்வளோ தடியா இருக்கிறாங்க. ஒன்று வந்தால் கூட பரவாயில்ல, 1க்கு 3 அதுவும் சுத்தம் என்னடா பண்ண போறான்னு. தடியா இருக்கிற ஒரு இது நான் வீக்னஸ் என்னன்னா தலையில அடிச்ச போட்டுன்னு போயிடுவானுங்களா. அதனால அது வரைக்கும் கொஞ்சம் போராடுற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் இதுல எப்படி காட்டுறாங்கன்னு. அதுதான் இப்போ இந்த இடத்துல நருட்டோவோ இல்லை கீபாவோ இருந்தால் அவ்வளோ பவராக அவங்கள அடிக்கலாம். இவனுக்கு அந்த அளவுக்கு பவராக அடிக்கிறதுலாம் இல்லைல்ல. ஸோ எப்படி சமாளிக்க முடியுன்றது தான் டவுட்டாக இருக்குது. இவ வேற இருக்காளே, நீ இவளுக்கு நடுவில் வருவா. ஆமாம், கஷ்டம்தான். ஆனால் இந்த உரைச்சிமாறு வந்து நான் என்ன நினச்சேன்னா, அவர் வந்து கையை இது பண்ணிட்டாரு, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சா, திரும்ப இன்னொரு உடம்பு வச்சு கையை எடுத்துகிட்டு வந்துட்டான். இதுக்கு மேலே அவன் என்ன ஆட்டம் ஆடுவான்? அது இல்லாத போதே இவ்வளோ பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, இப்போ இந்த மாதிரி நீ உடம்பை மாற்றிட்டு போயிருக்கலாம், எதுக்காக போய் சுனாடே பாட்டிக்கிட்ட கெஞ்சிட்டு இருந்தான் அப்படின்றது டவுட்டாக இருந்துச்சு. ஸோ அது அப்புறம் தான் இந்த கேகே கேங்காய் தான் சூஸ் பண்ணுறான்றப்போ தான் அது புரிஞ்சுது. ஸோ வந்து அந்த உடம்பு அவன் இதுக்கு முன்னாடி வச்சுன்றது மேபி கேகே கேங்காய் உடம்பாக இருந்திருக்கலாம். அதனால தான் வந்து அந்த உடம்பே சரி பண்ணிவிட்டு அப்படியே இருந்திருக்கலாம்னு நினச்சிருப்பான். பட் அது முடியலன்றதுனால இப்போ வேறு வழியே இல்லைன்றதுனால ஒரு என்ன சொல்கிற ஒரு பேட்டில் போட்டு ஒரு உடம்பை தேர்ந்தெடுத்துக்கிட்டான். ஸோ வந்து ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு அவன் தவறானா அது கேகே கேங்காய் உடம்பாக தான் இருக்கணும். அதுக்கு தான் வந்து அவன் சாஸ்கே முடிவு பண்ணுறான். இப்போ இதோ கிமிமாருவா இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை தான் சூஸ் பண்ணுறேன். கிமிமாரு வந்து ஏதோ ஒரு வகையில் வீக்குன்றதுனால சாஸ்கேன்ற முனைப்பாக இருந்திருக்கு. இவனை நம்பி ஒருத்தன் போயிட்டு இருக்கானா, அவனை என்ன இருக்கிறதுல அடி முட்டாலும் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். சாஸ்கேக்கு தப்பான முடிவு, அதான் ஆத்திரத்துலேயும் ஒரு இதுலேயும் தப்பான முடிவு எடுத்திருக்கான்னு தான் அர்த்தம். நம்ம கிராமத்தில் ஒரு விஷயம் என்னன்னா, தேடி சண்டை போட்டு ஒரு பிரச்சனைன்னு கிரியேட் பண்ணுறதுக்கு வந்தால் மட்டும்தான் சண்டை போடுறாங்க. அவனால ஃப்யூச்சரில் சண்டை வரும்னு தெரிஞ்சும் அவனை தேடி போய் அழிச்சிடலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்க மாட்டுறாங்க. வந்தால் பார்த்துக்கலான்ற மாதிரியே இருக்காங்க. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. அதாவது தேவையில்லாமல் சண்டைக்கு எதுவும் போக வேணான்ட்டு, நீ திருந்திட்டா ஓகே, இல்லை நீ திரும்ப வரேன்னா உன்னை வச்சு செய்வோன்றது தான். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் அதுதான் அந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்க. அப்பப்போ அது முடிச்சுட்டா ஒன்றும் இல்லை. பட் இவங்க கொஞ்சம் அந்த தயக்கம் காட்டுறது, ஒரு இறக்கம் காட்டுறது, போனால் போட்டேன்னு விடுறது, அந்த ஒரு இது தான் திரும்ப இவங்களுக்கே ரிவீட் அடிக்குதுன்ற மாதிரி. ஓகே, நம்ம இதோட வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.